அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கிற கொஞ்சம் முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருந்தாலும் நம்ம அதை கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாருன்னு கேட்கிறான். ஸோ இளமை என்னும் நம்ம இளமை படித்த உடனே டப்புன்னு வந்து ஆன்சர் போடக்கூடாது. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி முதுமை. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ். ஸோ டவுன் பஸ் வந்து மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, டவுன் பஸ் இணையான தமிழ் சொல் தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டவுன் பஸ் சொன்னா நம்ம பேருந்துன்னு போட்டுக்கூடாது. நகர பேருந்து. ஆப்ஷன் ஏழே பேருந்து வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம யோசிச்சு நகர பேருந்துன்னு போடணும். அடுத்து கண்டான் என்னும் சொல்லுக்கு வேறு சொல் தருக கேட்டிருக்கான். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கான். கண்டான் இது புக்லேயே நிறைய இருக்கு, தமிழ் புக்லேயே இருக்கு, பார்த்துக்கலாம். அடுத்துக்கு வந்து ஒருமை பன்மை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, நெற்கதிர்கள் விளைந்தது தப்பு, இது மாடுகள் மேய்ந்ததும் தப்பு. ஸோ நெற்கதிர் விளைந்தது கரெக்டு, மாடு மேய்ந்தது கரெக்டு. என்ன கேட்டிருக்கான், ஒருமை பன்மை. ஸோ ஒருமையில வர சொல்ல நம்ம வந்து தூ யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஷார்ட்கட்டா நம்ம பார்த்துக்கலாம். நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன, சி தான் கரெக்ட். ஸோ நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன. ஸோ அடுத்த கேள்வி, பூ மலர்ந்தது கரெக்டு, வண்டு பறந்தது கரெக்டு. என்ன கேட்டிருக்கான், ஒருமை பன்மை பிழைகளை திருத்தி எழுதுக சொல்லலாம். பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஈஸியாக வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால நம்ம கரெக்டாக நோட் பண்ணி படிச்சு பண்ணுவோம். அடுத்து வந்து நகர வேறுபாடு, பொருள் வேறுபாடு இருக்கு. மனம் இந்த 3 சுழினா வந்துச்சுன்னா பூ மனம், இந்த 2 சுழினா வந்துச்சுன்னா உள்ளம், நம்முடைய உள்ளத்தை அப்படி சொல்றத சொல்லுது. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு இருக்கு. மலைனா குன்றுகள், இந்த மலையில இருந்து குன்றுகளா இருக்கும். நேரம் காலம், ஸோ நேரம் காலம், காலை அதுதான் மலை. ஸோ மாடுதான் மலை மாலை. ஓகேங்களா. மலை மாலை அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மனமும் படிச்சுக்கோங்க. ஸோ நகர வேறுபாடு ரொம்ப முக்கியமானது. அடுத்து பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுல நம்ம வந்து பிழையான தொடரை தான் கேட்டிருக்காங்க. காலையில் ஃபர்ஸ்ட் பாருங்க, காளைகளை பூட்டி வயலை ஊதினர் கரெக்ட். ஆப்ஷன் பி மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், அதுவும் கரெக்ட் தான். காலையில், ஸோ காலையில் இருந்து தப்பு, இந்தலாவே வரக்கூடாது, சின்னலா வரணும். காலையில் பூத்த மல்லிகை மனம், ஸோ அதே மாதிரி இந்த நான் வரக்கூடாது, மனம் வீசியது. ஸோ 2 விதம் பிழையானதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த கேள்வி, ஊர் பெயரில் மறுவை தெரிவு செய்க. சைதாப்பேட்டை, இதெல்லாம் ஈஸியா தெரியும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்த கேட்டிருக்காங்க. தூசு என்பதன் பொருள்னா பட்டு. தூசு என்பதன் பொருள் என்னன்னா பட்டு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புக்ல இருக்கு. அடுத்து இந்த மாதிரி கேள்விலாம் நம்ம வந்து 10th ஓல்டு புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்மளும் எல்லாருமே படிச்சு வச்சுக்கணும். முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும் கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி சொற்றொடர் இறுதியில இடம்பெறும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் எங்கெங்க இடம்பெறுது. ஸோ இதே மாதிரி 2 கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இருக்கு, நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும் கேட்டா சொற்றொடர் இறுதி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை நம்ம உசாரா ஹேண்டில் பண்ணணும். லைக் எப்படி சொல்றோம், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. ஸோ கரும்புகள் உள்ளன கரெக்ட். ஸோ கரும்புகள் உள்ளது தப்பு. கரும்பு உள்ளன தப்பு. கரும்புகள் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வராது. ஸோ நம்ம இதை வச்சுக்கணும், கரும்புகள் உள்ளன. கரும்புகள் உள்ளது வருமா, வராது. கரும்பு உள்ளன வருமா, கரும்பு உள்ளது கரெக்ட். கரும்பு உள்ளன வராது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து கலைச்சொல் மிக மிக முக்கியமானது. அடாப்டர் என்ற சொல்லி நிகரார தமிழ் சொல்லலாம் தகவி. அடாப்டர்னா தகவி அப்படின்றத நோட் பண்ணிங்க. அதே போல சினிமோட்டோகிராஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு, இந்த ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நிகரான கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியா கலைச்சொல் புதுசா நம்ம கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஹெட்செட் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஹெட்செட், அதற்கான தமிழ் கலைச்சொல் தலையணி ஒளிவாங்கி. கண்டிப்பா நான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காம இருந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நான் செவி பொறி சி தான் ஆன்சர் சூஸ் பண்ணிருப்பேன். அதனால இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம பார்க்க சொல்ல கலைச்சொலுக்கு வந்து ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். ஹெட்செட் பாத்தீங்கன்னா தலையணி ஒளிவாங்கி அப்படின்றத நோட் பண்ணிங்க. செவி பொறி இல்ல, தலையணி ஒளிவாங்கி. அடுத்து ப்ரிடிக்ஷன்னா முன்கணிப்பு. தெரியும் ப்ரிடிக்ஷன் முன்கணிப்பு தான். பாம் டாப்னா கையக கணிப்பொறி. பாம் டாப்னா கையக கணிப்பொறி. அடுத்து நிறைய கலைச்சொற்கள் புதுசா இருக்கு. ஏபிஎஸ் கார்பஸ், இது வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன்லயே படிச்சிருப்போம் ஆர்டிகல் 32 பிரகாரம். ஆட்கொணர்வு மனு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதே பாவர்ட்டினா வறுமை, இதுவும் தெரியும். பாவர்ட்டினா வறுமை அப்படின்றது தெரியும். அடுத்து டெலிமெட்ரி, இது தமிழ் புது புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், 9th or 10th தெரியல. தொலை அளவியல். டெலிமெட்ரினா தொலை அளவியல், ரொம்ப முக்கியமானது. டெம்பஸ்ட், பெருங்காற்று, இதெல்லாம் நிறைய முறை ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. அதே போல
ஜியு போப் வந்து திருக்குறளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார், நாலடியார் நூலையும் மொழிபெயர்த்திருக்கார். இவர் வந்து எந்த ஆண்டு பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிபி 1820 ஜியு போப் பிறந்தார் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து உங்களுக்கான கேள்வி, 2 கேள்வி. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா டேஷ் வேண்டாற்பட்டு அன்று. அடுத்து வந்து கீழ்கண்ட திருக்குறளின் அணி இலக்கணத்தை கேட்கிறேன். அகழ்வாரை தாங்கும் இடம் போல தம்ம இகழ்வார் பொறுத்தல் தலை, இது என்ன அணி அப்படின்றத இந்த 2 கொஸ்டின் ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த கேள்வி, வேறு சொல் வினையாளர் பெயரை கண்டிருக்கிறார். அரி என்னும் வேறு சொல்லி வினையாளர் பெயர் அறிவார். அரியுடையது அறிவார், அகழ்வது அகழ்வார். சோ வினையாளனுக்கு வந்து எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, இனியும் ஒருவரும் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து வந்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல். அனிலம் அப்படின்னா காற்று. அனிலம் அப்படின்னா காற்று. எழுத்து வழக்கு என்ன, புண்ணின் மேல் தடவுது, நம்ம ஆயின்மெண்ட் தடவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து களிம்பு அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஸோ ஆயின்மெண்ட்னு கேட்டு இதை கலை சொல்ல கூட கேட்பாங்க. ஆயின்மெண்ட் என்னன்னா களிம்பு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த முற்றுப்புள்ளி முக்கார் புள்ளி எங்கெங்க வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்னன்னா பெயர் மணிமேகலை இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்திற்குரிய கூறுனா முக்கார் புள்ளி, இதோட என்னன்னா முக்கார் புள்ளி அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தக்குறிகள் எழுதணும்னா அரைப்புள்ளி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்டா கேட்டு என்ன வரும் அப்படின்றத கேட்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ மறுபடியும் கலைச்சொல் வந்திருக்கு. மார்பல் அப்படின்னா சலவைக்கல், கஸ்டடியன்னா பொறுப்பாளர், ஒர்க் ஷாப்னா பட்டறை. ஸோ நமக்கு புதுசாவே இருக்கு இது எல்லாமே. ட்ரேடு மார்க்னா வணிக குறியீடு. ட்ரேடு மார்க் பார்த்தீங்கன்னா வணிக குறியீடு. ப்ரௌசர் உலாவி, ப்ரௌசருடைய ஆங்கில சொல் நேரு உலாவி அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் கலை சொல்லலாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.